வணக்க நண்பர்களே. துபாயில் தச்சராக பணிபுரியும் இந்தியர் ஒரே நாளில் கோடீஸ்வரராக இருப்பதாக புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்த தகவல்களை இந்த பதிவில் நாம் காணலாம். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவதெல்லாம் லாட்டரி சீட்டு அடித்தால் மட்டுமே முடியும். அவ்வாறு லாட்டரி சீட்டு அடித்து ஒரு சிலர் கோடீஸ்வரரான கதையெல்லாம் நாம் செய்திகளின் வாயிலாக கேட்டிருப்போம். அதே சமயம் லாட்டரி சீட்டுகளால் சொத்துக்களை இழந்து தெருவிற்கு வந்த பணக்காரர்களின் சோக கதையும் நாம் அறிந்திருப்போம். இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் லாட்டரி சீட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் பார்க்க இருக்கும் இந்த பதிவில் ஒருவர் லாட்டரி சீட்டு வாங்காமலே கோடீஸ்வரர் ஆகியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சிறு கிராமத்தை சேர்ந்தவர் பல்வீர் சிங். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக துபாயில் தச்சராக பணியாற்றி வருகிறார். இவர் துபாய் சென்றபோது தன் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளும் விதமாக அந்த நாட்டில் செயல்பட்டு வரும் டியூ என்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சிம் கார்டினை வாங்கியுள்ளார். இந்த சிம் கார்டினை பல்வீர் சிங் கடந்த சில வருடங்களாக பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் டியூ தொலைத்தொடர்பு நிறுவனம் அவர்களின் வாடிக்கையாளர்களுக்கு அறிவிப்பு ஒன்றை கடந்த வருடம் வெளியிட்டிருந்தது. அதில் ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்களது டியூ நெட்வொர்க் சிம் கார்டினை புதுப்பித்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் உங்களின் நம்பர் முடக்கப்படும் என கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து பல்வீர் சிங் அவரது நம்பரை குறிப்பிட்ட நாளுக்குள் அப்டேட் செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் பல்வீர் சிங்கை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர், உங்களுக்கு பரிசு அடித்துள்ளது, இதனை டியூ அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளவும் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பாத பல்வீர் சிங் ஆரம்பத்தில் பிராங்க் கால் என நினைத்து அழைப்பினை துண்டித்துள்ளார். பின்னர் மீண்டும் தொடர்பு கொண்ட டியூ நிறுவனத்தினர், நீங்கள் குறிப்பிட்ட நாளில் உங்களது சிம் கார்டினை புதுப்பித்த காரணத்திற்காக உங்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெக்கலன் நிறுவனத்தின் 570S ஸ்பைடர் கார் பரிசாக அடித்துள்ளது என புரிய வைத்தனர். இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த பல்வீர் சிங் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். பின்னர் அவரை அழைத்து சென்ற டியூ தொலைத்தொடர்பு நிறுவனத்தினர் அவருக்கு ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள மெக்கலன் 570S ஸ்பைடர் காரை பரிசாக அளித்தனர். ஆனால் காரை பரிசாக பெற்ற பல்வீர் சிங் அதனை பயன்படுத்தாமல் வேறொரு நபருக்கு விற்றுள்ளார். மேலும் இதன் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து அவரின் தொழில் முதலீடு செய்துள்ளார். காரை விற்றது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அந்த பணத்தை அவர் செலவு செய்த விதம் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் இந்த அதிக விலை கொண்ட ஸ்போர்ட்ஸ் காரை வைத்து பராமரிப்பு என்பது அவ்வளவு எளிதான காரியமும் இல்லை. பல்வீர் சிங்கிற்கு பரிசாக அளிக்கப்பட்ட மெக்கலன் 570S ஸ்பைடர் கார் இந்திய மதிப்பில் துபாயில் ரூபாய் 2 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி மேலும் பல துபாய் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.